இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கேலி செய்து பதிவிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், ஸ்டாலினுடைய முகத்திரையை கிழித்து எறிந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்ன பதிவிட்டிருக்கிறார் என்பதை பற்றி சற்று விரிவாக காண்போம். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சியின் பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் போராட்டம் நடத்திய பொழுது அவரை ஒரு குற்றவாளியைப் போல கைது செய்தது திமுக அரசின் காவல்துறை. ஆனால் ஆளுநரை எதிர்த்து போராட்டம் என்று அறிவித்த திமுகவினரை ராஜமரியாதையோடு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றது இன்றைக்கு இருக்கின்ற தமிழக காவல்துறை. இதை பற்றி சட்டமன்றத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி அவர்களும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் கேள்வி எழுப்பிய பொழுது அதற்கு பதில் சொன்ன மு.க. ஸ்டாலின், ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே திமுக சட்டத்தை நிலைநாட்டுகிறது. நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம். யார் போராடினாலும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்று ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று கேட்டால், அதற்கு முந்தைய நாள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னொரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட கொடுமையை கண்டித்து அதற்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தப் போகிறோம் என்று 4 நாட்களுக்கு முன்பே அனுமதி கேட்டும் காவல்துறை அனுமதி வழங்கவில்லை. ஆனால் திமுக போராட்டம் நடத்துகிறோம் என்று அறிவித்தவுடன் ஒரே நாளில் காவல்துறை எப்படி அனுமதி வழங்கியது? இது எவ்வளவு பெரிய மோசமான நாடகம், இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான செயல் என்றெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமூக வலைதளங்களிலே கேள்வி எழுப்பியதற்கு பிறகுதான் சட்டமன்றத்திலே மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவினர் மீதும் வழக்கு போட்டிருக்கிறோம் என்று ஒரு பொய்யான கூற்றை சொல்லி தப்பிக்க பார்த்தார். அதை பற்றி கடுமையாக விமர்சித்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட கொடுமையை கண்டித்து போராட்டம் நடத்தியவர்களெல்லாம் ஒரு அக்யூஸ்டை கைது செய்வதைப் போல கைது செய்தார்கள். ஆனால் திமுகவினர் போராடுகிறார்கள், அவர்களை கைது செய்யவில்லை. அவர்களுக்கு ராஜ மரியாதை குறித்து அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி அவர்களை ஒரு அக்யூஸ்டை கைது செய்வதைப் போல அவருடைய தோளின் மீது கை போட்டு அவரை தள்ளி கொண்டு போகிறார் காவல்துறையின் பெண் போலீஸ் அதிகாரி. இது எவ்வளவு பெரிய அத்துமுறை, இது எவ்வளவு பெரிய அடக்குமுறை, இது எவ்வளவு பெரிய சர்வாதிகாரம், இது எவ்வளவு பெரிய மனித உரிமை மீறல். இதையெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது திமுக அரசு வேண்டுமென்றே திணித்துவிட்டு, திமுக போராடினால், திமுகவை சார்ந்தவர்கள் போராடினால் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. அதை கண்டித்து தான் நீதிமன்றத்திலேயே பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கு தொடுத்திருக்கிறது. 4 நாட்களுக்கு முன்பே அனுமதி கேட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போராடுவதற்கு அனுமதி தரவில்லை. ஆனால் திமுகவிற்கு ஒரே நாளில் எப்படி அனுமதி கொடுத்தார்கள் என்று நீதிமன்றத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக நீதி பேரவையின் தலைவர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார் காவல்துறையின் மீது. இதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கடுமையாக கண்டித்து பேசியிருக்கிறார். திமுக மிகப்பெரிய நாடகமாடிகள் என்பது இதன் மூலம் தெல்ல தெளிவாக விளங்குகிறது. திமுகவினர் அவர்களுக்காக மட்டும்தான் போராட்டம் நடத்துவார்கள். மக்கள் நலன் சார்ந்து யார் போராட்டம் நடத்தினாலும் அவர்களை கைது செய்வதற்கு அவர்கள் தயங்குவதில்லை. மற்ற கட்சிகளின் மீது அடக்குமுறைகளை பிரயோகிக்க அவர்கள் தயங்குவதில்லை. அவருடைய கூட்டணி கட்சியிலே இருந்தாலும் கூட அவர்களையும் கைது செய்ய அவர்கள் தயங்க மாட்டார்கள். சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையில் திமுக அரசு எப்படி நடந்து கொண்டது? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சாம்சங் தொழிற்சாலையில் அந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக போராடிய பொழுது தன்னுடைய கூட்டணி கட்சி என்றும் பாராமல் அந்த தொழிலாளர்களையும் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களையும் கைது செய்து பல வழக்குகளின் மீது அவர்களை துன்புறுத்தியது திமுக என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ஆகவே திமுக ஒரு பசுதோல் போர்த்திய புலி, திமுக நாடகமாடிகள் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியிருப்பது 100% திமுகவுக்கு பொருந்தும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.